ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் வாக்கிங் போக முடியாமல் இருக்கக்கூடியவங்க, கால் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, அதாவது நடக்க முடியாமல் இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி ஆள்களெல்லாம் உட்காந்துட்டே செய்யக்கூடிய ஒரு 3 பயிற்சி மட்டும் நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யும்போது என்னாகும் அப்படின்னா, தோள்வலி இருக்கிறதும் ஓரளவுக்கு குணமாயிடும், சரியாக ஃபுல்லாகவே குணமாயிடும். பேக் பெயின் குணமாகும், இடுப்பு வலி சரியாகும். அதே மாதிரி கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வயிற்றுக்குள்ளே எரிச்சல், ஏப்பம் வராமல் இருக்கக்கூடிய அந்த கஷ்டம், அது உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் உடம்புல வயிற்றில் செஸ்ட்டில் அங்கங்கே கேஸ் பிடிச்சிட்டு கஷ்டப்படுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்குமே இதிலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இது சிம்பிளான எக்ஸசைஸ் தான். நம்ம எல்டர்ஸ் பொதுவாக நம்ம வாக்கிங் தனியாக அனுப்ப பயப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஃபங்க்ஷன் ரேட்டு குறைவாக இருக்கிறவங்கள அவங்களோட கார்டியாலஜிஸ்ட் கண்டிப்பாக வாக்கிங் போக வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கெல்லாம் இதை வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு, அவங்க பெட்டிலேயே உட்காந்துட்டு கூட செய்யலாம். இது தரையில் உட்காரணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாதுங்க. ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சேரில் உட்காந்துட்டோ, இல்லை சோஃபாவில் உட்காந்துட்டோ, இல்லைன்னா பெட்டில் உட்காந்துட்டோவே செய்யலாம். இது பெரியவங்க மட்டும்தான் செய்யணும்னு கிடையாதுங்க, யார் வேணாலும் செய்யலாம். இது நான் ரெகுலராக செய்வேன். என்னோடய வெயிட் மெயின்டெனன்ஸுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒன்றுலேயும் 100 ரெப்பிட்டிஷன்ஸ் கொடுப்பேன் நான். இப்போ நம்ம பெரியவங்களை செய்ய வைக்கும்போது அவங்கள ஒரு 25 தடவை நம்ம செய்ய வச்சோம் அப்படின்னா போதும். ஏன்னா பெரியவங்க ஒரே இடத்துல இருக்கிறனால அவங்களுக்கு கண்டிப்பாக வாய்வு கோளாறு உருவாகும், ஏப்பமும் விட மாட்டாங்க. ஏன்னா கான்ஸ்டிபேஷன் இருந்துகிட்ருக்கும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தெல்லாம் இது ரிலீஃப் கொடுக்கும். அதனால் பெரியவங்க மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே இதை செய்யலாம். நம்மளுக்குமே மசில்ஸ் ஃப்ளெக்சிபிளாக ஆகிடும், நம்மளுடைய ஜாயின்ஸ் எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரியே தான் பெரியவங்களுக்கும் பொதுவாகவே அவங்களுக்கு மூட்டெல்லாம் டைட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, மூட்டு பிடிச்சிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற எல்லாருமே இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். பெரியவங்க ஒன்று 25 ரெப்பிட்டிஷன் கொடுத்ததுன்னா போதும், நிறையா பண்ண வேண்டாம். சின்ன வயசு இருக்கக்கூடிய ஆளுங்க, அதே மாதிரி பாடி வெயிட் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, இது எல்லாமே 100 தடவை ரிப்பீட் பண்ணலாம். நம்ம வெரி சிம்பிள் எக்ஸசைஸ். நீங்கள் இந்த எக்ஸசைஸ் ஒரு 2 நாள் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இது கை மட்டும் இல்லை, நம்ம விரல்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். See you, best wishes, bye bye.